டங்ஸ்டன் திட்டம் ரத்து தொடர்பாக நாளை மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு வெளியிடும் என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து பேசிய பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் கனிமத்தை தனியார் நிறுவனம் வெட்டி எடுக்க ஏலம் விடப்படும் முடிவை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி டெல்லியில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மேலூர் பகுதியைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட குழுவினர் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேசினர். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக மதுரை மக்களுக்கு நாளை மகிழ்ச்சிகரமான செய்தி மத்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வேறு எங்கும் டங்ஸ்டன் இல்லை என்பதால் தமிழகத்தில் வேறு எங்கும் இத்திட்டத்தை செயல்படுத்த வாய்ப்பு இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். எந்த மைனிங்லயும் மத்திய அரசுக்கு ₹1 வரப்போறது இல்லைங்கண்ணா. மாநில அரசுக்கு பிரீமியம், அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட் DMF. மத்திய அரசுக்கு மைனிங்ல ₹1 தமிழகத்திலிருந்து வருவாய் வராது, இந்தியாவில் எங்கேயுமே வருவாய் வராது. இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை ஏற்று எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனா தான் இருந்திருக்கிறான். அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னும் பாருங்க. அதனால் பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க, பிரதமர் ஐயாவை நம்பினாங்க, பிரதமர் ஐயா கைவிடல. நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை. இன்றே அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்த்து பட்டாசுகள் இனிப்புகளுடன் காத்திருந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் நாளே எங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள் என்றனர். டங்ஸ்டன் உங்கள் பகுதியில் வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வரும், நாளைக்கு அந்த செய்தி நல்ல செய்தி வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போட நாளைக்கு இருக்கிறோம். நாங்கள் பொங்கல் புத்தாண்டு கூட எங்களால் மனசார செலிப்ரேட் பண்ண முடியல. நாங்கள் இன்றைக்கி அதனால் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி வெடி இனிப்பு அனைத்து வகையான இதுவுமே இன்றைக்குமே நாங்கள் வேலைக்கெல்லாம் போகல. நாங்கள் அந்த மாதிரி இன்றைக்கி லீவ் போட்டு நல்ல நியூஸ் நல்ல செய்தி வருமேன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். இது நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் தூக்கம் வராது, பட் நாளைக்கு நல்ல செய்தி வருதுன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்ணாமலையும் இந்த மோடியாவுக்கு ரொம்ப நன்றி, மிக மிக நன்றி. எப்போவுமே எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, எழுதி கொடுக்க சொல்லுங்க. நல்லபடியாக எழுத்து மூலமாக கொடுக்க சொல்லாட்டி நாங்கள் ரொம்ப கவலைப்படுவோம். நாங்களாம் எங்கள் குறி வைக்கும் மாதிரி எங்கனே உட்கார முடியும், ஏறி போக முடியாது. விவசாயம் முடித்தே நாங்கள் சாப்பிட்றோம். எப்போவும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லுங்க.